நம்ம வந்து அஹ், அந்த சர்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. வெஸ்டர்ன் முறைப்படி கும்பிடக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதாவது அது அங்கேயும் வந்து பேரா பேரா போப் பேராயர் பேராயர் அவங்க வந்து அப்புறம் பாஸ்டர் அந்த மாதிரிலாம் சில நிறைய இதில் சொல்லுவாங்கள்ல. எனக்கு அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயதானவங்க கூட செயின்ட்டு சேஜஸாக இருந்தவங்க. அவங்க வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடில் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம சிஸ்டர்ஸு அப்படிங்கிறத சொல்கிறோம். பேராயர்கள் வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு இடங்களை வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய சுப்பீரியர் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் அப்படின்னு நான் சொல்லும்போது பேர் கொண்டு தான் ஒரு கிரைஸ்ட் நம்ம சொன்னால் கூட அதை கிறிஸ்டனிங் அப்படிங்கிறது ஒருத்தர் திரும்ப வந்து ஜெனிக்கும் போது அவங்க வந்து சில பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்காக தான் தேடி திரும்பவும் அவங்க வந்து நிலைப்பாடு கொள்கிறாங்க. இன்கார்னேஷன் ஆஃப் செவரல் ஃபெய்த்து அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய வகைகளில் சொல்லுவாங்க. அது இருந்தாலும் கூட அந்த சில ஒரு ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னா, என்ன பேர் பெற்று அவங்க திரும்ப வந்தாங்க, எதை நோக்கி அவங்க திரும்ப பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அடிப்படையான ஒரு தத்துவமாக நான் பார்க்குறேன். கட்டுமான பணிகளில் நம்ம வந்து பேர் சொல்லக்கூடிய சில வழிபடக்கூடிய முறைகள் வந்து வேறுபடுது. என்ன மாதிரி வேறுபடுது அப்படின்னா, நான் கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் தான் வந்து ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ஸில் கிறிஸ்டியன் பிலீஃபில் கிறிஸ்டியன் இன்டர் ரிலீஜியன் ஃபேமிலியிலேருந்து நான் பிறந்த பொண்ணு தான் நான். அதனால் எனக்கு அது பற்றின ஒரு உடன்பாடுகள் நிறைய இருக்குது. அதை பற்றின நானே ஒரு சில விஷயங்களை வந்து வேண்டான்னு நினச்சா கூட அதை வந்து எனக்கு அதை முன்னிறுத்தி அதோட உண்மைகளை சொல்லக்கூடிய சில நல்ல உள்ளங்களும் நல்ல எனர்ஜியும் இருக்குது. இப்போ அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். இந்த பாரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நம்ம கை இப்படி வைக்கிறோம்ல, இப்போ வந்து இந்த 4 விரல் மட்டும்தான் நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த விரலுக்கு உண்டானதை பாரிஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த விரலுக்கு உண்டானது பாரிஷு, இது சர்ச்சு, இது சிட்டாடல்லு, இது பெசிலிக்கா. இந்த 4 விரலில் எல்லாருக்குமே வந்து ஒரு விரல் சின்னது, ஒரு விரல் அடுத்த நிலை, அதுக்கு அடுத்த நிலையில் இந்த நடு ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் தான் வந்து ஹையஸ்ட்டு டாலஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பிரதர் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இதை வந்து சிஸ்டர்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இதை வந்து லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இதை வந்து மதர்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 4 விஷயங்கள் நம்ம இதை பார்க்கும்போது இது வந்து பாரிஷ். ஸோ ஒரு சைல்ட்ஹுட்டு இல்லைன்னா வளரக்கூடிய க்ரோத் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்களில் வந்து சில்ட்ரனாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை அறிதலும் புரிதலும் தெரிதலும் திறம்பட வளரக்கூடிய ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் வந்து சில இடங்கள் வந்து இருக்கும். அந்த அந்த மாதிரி பண்ணக்கூடிய இடம்தான் வந்து பாரிஷ். அதை வந்து செயின்ட், அதாவது ரொம்ப அதிக விஸ்டம் இருக்கக்கூடியவங்க, துறவு, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி செல்ஃப்லெஸ்ஸாக அவங்க ஃபேமிலியிலலாம் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அர்ப்பணிப்பு ஒரு விஷயம் இருக்கும். அந்த சோஷியல் லைஃப்காக வந்து அர்ப்பணித்து அவங்கள வந்து முன்னெடுக்கக்கூடிய சில ஜென்ரேஷன்ஸை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணித்தல் இருக்கும். அவங்களுடைய ஒரு இது படி ஃபவுண்டேஷன்ஸ் படி அந்த வந்து படக்கூடிய ஒரு இடங்களில் கூடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து சர்ச்சுக்கு உண்டான விஷயங்களாக இருக்கும். அதை வந்து சிஸ்டருக்கு உண்டான விஷயம்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சிஸ்டர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் சர்ச்சில் வந்து என்னென்னா, சில சர்ச்சைக்குரிய இல்லை வாதத்துக்குரிய டிபேட்டபிளான எதையாவது ஒரு கருத்து புரிந்துணர்வு தேவை, கருத்தறிதல், அந்த ஒப்புதல், இல்லைன்னா வந்து அந்த வழிவகைகள் பெற கூடிய சில விஷயங்களை
சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்களில் வந்து நம்ம அதை கொடுக்க வேண்டிய ஒரு சில நேரங்களில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அந்த சர்ச்சுக்கு உண்டான அசம்பிளியில் இருப்பாங்க. அதை அதிகமாக வந்து ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த இடங்களில் உங்களுக்கு அது ஒப்புதல் இல்லை, ஒப்புவி ஒப்புவிக்க முடியல, அதாவது அதனால உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம அங்கே முன்னிட்டு சொல்கிறோம். அதை வந்து நம்ம வந்து சமாதானத்துக்குரியதுக்கு உண்டான விஷயங்களாக இருந்ததுன்னா நம்ம ஒப்பளிக்க முடியுது, இல்லைன்னா நம்மளால் ஏன் முடியல அப்படிங்கிறத நம்ம அங்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு வாய்ப்பு வந்து அங்கே நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்த்தோம், ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்களாக அது வந்து இருக்குது, டிபேட்டபிளான ஒரு சில விஷயங்களாக இருக்குது. சில இடங்களில் வந்து டிபேட்டு முடிஞ்சிருச்சான்னா அது வேறு ஒரு நபர்களோட, வேறு ஒரு இடங்களோட, இல்லை வேறு வேறு தருணங்களில் அது வேறுபடும், மாறுபடும். அதுக்கான ஒரு சில திரும்பவும் அதில் கூடுதலுக்கு உண்டான அவசியங்கள் இருக்கும். கருத்து என்ன மாதிரியான ஒப்புதல்கள் வந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத வரையறை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக கூடுவாங்க. இந்த இது வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து இருக்கிறதுலே ஒரு டாலஸ்டான ஒரு சில கிளைம்ஸு, டாலஸ்டான ஒரு சில விஷயங்களில் வந்து, அதாவது நம்ம ஒரு என்னது அதை அப்படியே ஒரு ஆர்கைவுக்கு உண்டான பெரிய ஒரு தன்மையாக வந்து நம்ம வானுயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அதில் நம்ம பார்க்குறோம். சிட்டிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அந்த சிட்டாடல்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம நேர் நோக்கி பார்க்கக்கூடிய நபர்களாக இல்லை, ஏற்கனவே வாழ்ந்து முடிந்த பரிணாமங்களுடைய அங்கீகாரங்களும் அடையாளங்களும் தெரிய வைக்கப்படக்கூடிய ஒரு சில இடங்களாக இருக்கிறது. அதில் நம்ம கூடும்போது தான் நம்மளுக்கு அதோடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து சிட்டாடல். அதனால தான் நம்ம வந்து தேடிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். கண்ணோக்கி நேரப்பட நம்ம பார்க்கக்கூடிய புலன்களில் கூடிய விஷயங்களாக நபர்களாக நம்மளால் கண்டறிய முடியாது. வாழ்ந்த சில நிறைய சாட்சியங்கள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சில சாட்சியங்களுக்கான ஒப்புவிப்புக்கான ஒரு சில இடங்களாக அது கூடும்போது, அந்த மக்கள் கூடும்போது அந்த விசேஷங்களுக்குரிய அரிய பெரிய பலன்கள் தெரியும். இன்னொரு இது என்னென்னா பெசிலிக்கா. இது வந்து நம்ம மதர்ஸோட அடையாளம்னு சொல்லுவோம் இல்லையா? மொழி, மதர் டங், அதுக்கு உண்டான ஒரு சில விஷயம். இந்த 4 ஃபிங்கர், இந்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஃபிங்கர் இல்லை 4 ஃபிங்கர், இதில் வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்குது. பெசிலிக்கா அப்படின்னு சொல்லும் போது கொள்ளளவு, கெப்பாசிட்டர், ஹோல்டிங், எந்த அளவு வந்து ஒரு விஷயத்தை வந்து பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெறக்கூடிய ஒரு சில தன்மைகள், ஈன்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள், எதை வந்து சாத்தியப்படுத்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து நம்ம பெசிலிக்காவாக சொல்கிறோம். அதில் வந்து கப்பு ஒரு முக்கோணத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஒரு இது கூப்பு மாதிரி இல்லாமல் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி கை அளவை வந்து இந்த அளவு வைக்கிறத சொல்லுவாங்க. இப்படி இருக்காது, இந்த அளவு வைக்கிற மாதிரி இருக்கிறத சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம 4 ஃபிங்கரும் வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம வைக்கிறோன்னா, நம்மளுக்கு 4 ஃபிங்கரும் இப்படி காமிக்கிறோன்னா 4 ஃபிங்கர் வேர்ட்டிக்கலாக இருக்குது. இந்த தம் ஃபிங்கர் மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி ஹாரிசாண்டலாக போகிறது. நம்ம பாம் மேலே போட்டால் கூட இப்படி தான் போகிறது. அதே மாதிரி இப்படி பண்ணாலும் இந்த பக்கமும் இப்படி தான் போகிறது, ஹாரிசாண்டலாக போகிறது. அப்போ அந்த தம் ஃபிங்கருக்கு உண்டானது ஃபாதர்ஸ் ஃபிங்கர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அதனால தான் அவங்க வந்து ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர் வந்து, ஏன்னா 4 பேருமே இப்படி தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து இங்கே எப்படி காமிச்சாலும் இவங்களோட ஒட்டக்கூடிய ஒரு தன்மையில் இல்லை, அவர் அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது லேண்ட் ஆஃப் த லார்ட், லார்ட் ஆஃப் த லேண்ட், லார்ட் ஆஃப் த லேண்டு, இது ஒரு செக்கு மாதிரி, லே செக்கு மாதிரி லே டவுன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார் ஃபாதர். அப்படின்னும் போது சில பேர் இறந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கவங்க, பழங்கால வயதானவங்க வந்து அதே இடத்துலையே ரொம்ப பெரிய பண்ணையார்
இதெல்லாம் இதெல்லாம் துறவெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அங்கேயே வந்து அவங்க நல்லடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு எழுப்புதலுக்கு உண்டான ஒரு கட்டுமானத்தை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹெவனுக்கும் லேண்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல அதனால அந்த தம்க்கு வந்து அந்த தம் இம்ப்ரெஷன் அந்த ஒரு இது இப்படி நம்ம காமிக்கிறோன்னா கூட லைக்காக அது சேலஞ்சாக அப்படிங்கிறது அந்தந்த நபர்களுக்கு நம்ம அப்படி காமிக்கலாம். ஆனால் அது யாருக்கு லைக் ஆகணும், யாருக்கு அது சேலஞ்சாக ஆகணுங்கிறது இந்த இவங்களுடைய தொடர்புக்கு ஏற்ப தான் வந்து அந்த சில விஷயங்களே அமையும். அதனால் இது வந்து ஒரு கிறிஸ்டியன் இதில் வந்து mass gathering where a lot of people come, for what purpose they come together, for what purpose they are assembled togetherங்கிறது இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ பேரிஷ்கெல்லாம் இருக்குன்னா காலேஜியேட் லெவலில் போகிறாங்க, எஜுகேஷன் லெவலில் இருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் க்ரோத்துக்கு உண்டான ஒரு நிலைகளில் இருக்கிறாங்கன்னா அங்கேயே அவங்களால அந்த விஷயங்களை சர்ச்சுக்கே போக வேண்டாம், சில விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா சில பேர் வந்து அங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும், சிட்டாடலுக்கு போகணும், இதுக்கும் போகணும், பசிலிக்காவுக்கும் போகணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நிலையும் வந்து டெம்ப்ரரியானது இல்லை, பர்மனெண்ட்டான ஒரு நிலையிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது தான் அது வந்து அதோட உண்மையோட ஆழமும் இதுவும் தெரியும்வாங்க. சில பேர் வந்து நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேறு வேறு நபர்கள் இருக்காங்க, வேறு வேறு சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்போது இதுக்கு உண்டான மாறுபாடுகள் வந்து நம்ம ரெகுலராக ஒரு இதில் கொண்டு போகணுன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அது ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து சில இதை இன்கார்பரேட் பண்ணணும், சில இதை உட்புகுத்த வேண்டிய சில விஷயங்கள் ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறத நல்ல சில நேரங்களில் சில விஷயங்களை தவிர்ப்பாங்க. இல்லைனா அந்தந்த நபர்கள் மெம்பர்ஸ் இருக்காங்களாங்கிறத பார்த்து எப்போ அவங்க போகிறாங்க, எப்போ அவங்க கூடுவாங்க, எப்போ இந்த நேரங்களில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும், அந்தந்த நேரங்களில் அவங்களோட விஷயங்களில் பகிர்ந்துக்குவாங்க. இது வந்து அந்த பை வே ஆஃப் அசம்பிளி, பை வே ஆஃப் வர்ஷிப்பு, ப்ரேயர்ஸும் இந்த கம்யூனிட்டி லிவிங்கன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்கவுங்களுக்கு அன்றாடக்கு வேண்டும், இல்லை சோஷியல் லைஃப்க்கு வேண்டியது, இல்லை இதுக்கு ஒரு சில நேரங்களில் இன்னொருத்தரை கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு தருணங்கள் இருந்தால் இப்படி நம்ம பண்ணுறோம். இன்னொரு ஒரு விதத்தில் வந்து முஸ்லீம் இதில் ஃபெய்த்தில் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டானதில் மெக்கா அண்ட் மெதினா இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஹஜ்ஜில் பில்கிரிமேஜாக அவங்க போகக்கூடியது. ப்ராஃபஸியில் ப்ராஃபெட் முகமட் அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய அவரை வந்து ஹோலி பர்சனாக அவங்க சொல்லும் போது மெக்காங்கிற ஒரு இடமும், அதாவது ஹஜ் புனித யாத்திரைன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஹஜ் புனித போர்னு சில பேர் சொல்லுவாங்க. இது புனித யாத்திரையாக வந்து ஒரு முஸ்லீமாக இருக்க பிறந்து வளர்ந்துக்கூடிய ஒரு விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்க வாழ்நாளில் இந்த ரெண்டுமே பார்ப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதாவது இப்போ நான் தேடின ஒரு வரையிலும் மதீனாவுக்கு என்ன ஒரு விஷயம் மதி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வருதே, அந்த சவுண்டை வச்சு நான் யோசிக்கும் போது அந்த க்ரெசண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, பிறை நுதலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸு, இல்லை இதில் திருப்பாவையில் சொல்லக்கூடிய சில ரெஃபரன்ஸு, அந்த மாதிரி எதையாவது நான் யோசித்தேன்னா கூட அந்த மெதினாங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு பொருள் இருக்க முடியும், இல்லை மெக்கா அப்படிங்கிறதுக்கு உண்டான என்ன ஒரு பொருளாக இருக்க முடியும், அதாவது என்னென்னா மீனிங் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து எனக்கும் இருக்குது, அதாவது அந்த ஸ்டார்ஸும் அந்த மூணும் வந்து நானும் வந்து அந்த வானுக்கு கீழே, அந்த வான் சாஸ்திரத்துக்கு கீழே நான் பார்க்கும்போது அதில் நானும் தான் இருக்கிறேன், நானும் ஒரு அங்கமாக தான் அதில் இருப்பேன், அதோட செயல்பாடுகள் இருப்பேன். அந்த ரெண்டு ஒரு விஷயம் தானே, இது நம்மளுக்கு அதில் புரியாதா அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சுருக்கேன். மெக்காங்கிறது அவர் முகமது வந்து ப்ராஃபெட் முகமது ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடியவங்க ஃபோகாஸ்ட், ஏற்கனவே நடந்தது சொல்கிறது இல்லை, இனிமேல் நிகழக்கூடிய சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடியவங்க வந்து ப்ராஃபெட் அப்படின்னுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய இதில் பார்த்தா மெக்கா மதீனா, அவர் வாழ்ந்த ஒரு இடம் வந்து மெக்காவாகவும் அவர் மறைந்த இடம் வந்து மதீனாவாகவும் சொல்கிறாங்க.
அதனால தான் அந்த வளர்பிறை தேய்பிறை வந்து நம்மளுக்கு அங்கே வந்து தெரியுது. அப்போது அவரோட நிலை, அவர் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நிலவும் வந்து தேய்ஞ்சு இதாகுது. அப்போ வளரக்கூடிய ஒரு நிலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க வளரக்கூடிய ஒரு நிலைகளில் வளர்பிறையாக பார்க்குறோம். தேய்பிறையில் போகும்போது அது மறைஞ்சு போகக்கூடிய ஒரு சில நேரங்களிலும் தருணங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இதில் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரக்சரலாக நம்ம பார்த்தோன்னா, ஒன்று க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், இல்லைன்னா அவங்களோட அசம்பிளி ஹால்ஸ் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எந்த நேரங்களில் அவங்களோடது இருக்கும்? மதீனாவில் இருக்குமா? மெக்காவில் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குமா? இப்போ வாழ்ந்த இடங்களில் மற்ற நபர்களும் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா அது ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தால் மறைந்து போன சில நபர்கள், ஏற்கனவே அவங்க மரித்து போயாச்சு, அவங்களுடைய ஆன்மாக்கள் கூடக்கூடிய அந்த ஒரு கூட்டு, அதனால் ஏற்படுத்தப்பட்ட க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சில இடங்களை வந்து அவங்க புனித இதுவாக ஸ்தலமாக இது இருக்குது. அப்போது வேண்டுதலுக்கு ஏற்ப, அவங்களுடைய வேட்கைக்கு ஏற்ப, அவங்களுக்கு மறுபிறப்புக்கு உண்டான ஒரு அவங்க தேடி வரக்கூடிய நபர்கள் இருக்கும்போது அவங்க வந்து திரும்ப வர்றதுக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து அடித்து வேணும்னே சாகிறதுக்கு உண்டான, இப்போ போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம சொல்ல போனோம்னா, அப்போ எதிர்த்து ஒரு விஷயங்களை வந்து போகும்போது மனிதர்களோட உயிர் பலியாகிறதுக்கு துணிகிறாங்க. அப்போது பலிபீடமாக அதை வந்து அந்த உயிர் போக்குறதுக்கும் ஒரு வழியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து இருக்கும். அது பயம் ஒரு காரணமாக இருக்கும். சில நேரங்களில் அதை வந்து எதை சொல்கிறாங்க, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக அந்த 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 பயம் போயிடுச்சுன்னா எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளில் பண்ணாமல் எதோ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு நிலைகள் வந்து அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்களுக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு அது புலப்படுற மாதிரி தான் அதோடைய விஷயங்கள் வந்து நேர்படுத்தப்படும், சரிப்படுத்தப்படும். அந்த வழிமுறைகளும் அதுக்கேற்ப தான் அமையும் அப்படிங்கிறத அவங்களோட சத்தியமாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இதில் பார்க்கும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கக்கூடிய வர்ஷிப் பண்ணக்கூடிய பிளேசஸ்ஸு மெக்கா, மதீனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹஜ்ஜுங்கிற ஒரு இடம், பில்கிரிமேஜ்க்கு உண்டான ஒரு இடம். அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ஈஜிப்டெல்லாம் தாண்டி அரப் ஸ்டேட்ஸில், ஆப்கான், அந்த இஸ்தாம்பூல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் தாண்டி நம்ம நேராக போனோன்னா அந்த யூரோப்பில் போயிட்டா, ஃப்ரான்ஸ் யூரோப்லாம் போயிட்டா அந்த கசா வந்து கிறிஸ்டல் பிரமிடாகவே வச்சுருப்பாங்க. இங்கே இருந்துக்கக்கூடிய அந்த அராப்குள்ளே உண்டான இதெல்லாம் வந்து அங்கே கிறிஸ்டல் இதுவாகவே லைட்ஸ் எல்லாம் இருந்து அந்த சேனலில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லேருந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷனும் எப்படி அந்த தண்ணியில் அதில் ஒளி பெறக்கூடிய ஒரு விஷயம். சன்னை இல்லாத போதும் கூட அந்த விளக்குகள் மூலயமா வந்து அதோடைய இது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதை வந்து நம்ம திரும்பவும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயங்கள் தான். பகலானாலும் இரவானாலும் அது வந்து நடக்கக்கூடிய இயற்கையான சில விஷயங்கள் வந்து அது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். மனிதருக்கு புரிந்துக்கிறதுக்காக சில வழிமுறைகள் பின்பற்றுதல்களை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது.